ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மேக்லாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். யாருக்குமே பிடிக்காத ரவை உப்புமாவை எப்படி பிடிச்ச மாதிரி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு: 1 கப் ரவை, ஒரு கை வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, 3 பச்சை மிளகா, மல்லி, இஞ்சி பொடியை நறுக்கி வச்சது, கருவேப்பிலை தாள். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், நெய் வந்து ரவையை வறுக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ரவை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் காஞ்சிச்சு, ரவை போட்டுக்கலாம். இப்போ ரவையை இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு கோல்டன் கலரில் வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரவையை வறுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. உள்ள வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. தேவையான சால்ட்டு, ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக போடுறது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. இப்போ டேஸ்டான ரவை உப்புமா ரெடி. இதுக்கு சாம்பார் வச்சுருந்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.